கிராமத்து பொண்ணு, இது வேலூர் மண்ணுங்க, நான் கிராமத்து பொண்ணுங்க. கருவாட்டு குழம்பு பார்க்கலாங்களா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குங்க, சீரகம் போடுங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலையை போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அப்புறம் உடனே பூண்டு போட்டுக்கணும். பூண்டு போட்டு நல்லா பொன் நிறமாக வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின உடனே 4 தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 4 தக்காளி பழம் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் வதங்கினோடனே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நாங்கள் எல்லம்பாடி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேங்க, பிஞ்சு கத்திரிக்காய்ங்க. ஒரு 6 கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கி ஆன உடனே மிளகாத்தூள் ஆட் பண்ணலாங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க, நாங்களே ஓனாக அரைக்கிறோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளர் ஊற்றினா அந்த இதுவிலே ஐயோ என்னடா சொல்லணும், சரி விடு, நல்லா வேகணுங்க. அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அப்புறம் கருவாடு பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் வாழை கருவாடுங்க, 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பச்சை தண்ணியிலே ஊற வைங்க. ஊற வச்சு நல்லா கழுவிக்கிங்க. பச்சை தண்ணி வேணால் பச்சை கலர் தண்ணி இல்லைங்க. அப்புறம் கருவாடு போட்டுக்கோங்க, நல்லா கிளக்குங்க. நல்லா கொதி வரட்டுங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கிறேங்க. புளி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்காக காட்டுற மேலே புளி எடுத்துகிட்டு வந்து கரைச்சி அதில் ஊற்றிட்டு போகிறீங்க. நல்லா புளி கொதித்த உடனே கொத்தமல்லி தழைங்க, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை. இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கொத்தமல்லிங்க, நல்லா இருக்குங்களா? நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட உடனே களி கிளறி ரெடியாக வச்சுருக்கேங்க. களியும் கருவாட்டு குழம்பும் எப்படி இருக்குது? இது வேலூர் மண்.